ஆல் வெல்கம் டு அமியா விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் பைனாப்பிள் சீரீஸ் 1 பார்த்தோம். அதில் ஒரு பைனாப்பிள் வச்சு அதை 3 பார்ட்டாக பிரித்து ஒரு டிஷ் நம்ம போன வீடியோவில் செஞ்சு காமிச்சாச்சு. இது செகண்ட் டிஷ்ஷு. இது பைனாப்பிள் சீரீஸ் 2. நம்ம பைனாப்பிள் வச்சு இந்த வீடியோவில் சிக்கன் கடாய் கிரேவி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவுக்கு வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு 15 வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, மல்லி ஒரு 7 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் ஒரு 3 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 3 டீஸ்பூன் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பேனில் எண்ணெய் எதுவுமே இல்லாமல் நல்லா அது வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் அந்த பைனாப்பிள் சிக்கன் 65க்கும் இந்த மாதிரி மசாலா தான் நம்ம செஞ்சுருந்தோம். இந்த மசாலா செஞ்சுக்கிட்டாக்கா நீங்கள் 2 டிஷ்ஷுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக இப்படி கலர் மாறி இருக்கும், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேணாம், லைட்டாக அந்த வாசம் வந்தால் போதும். அப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மசாலா நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பைனாப்பிளில் நம்ம ஒரு பார்ட்டை எடுத்து நம்ம சிக்கன் 65 செஞ்சாச்சு. இன்னொரு பார்ட்டை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜார்லேயே 3 தக்காளி, 1 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறோம். எடுத்து அதே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த கிரேவி செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஆயில் சூடு வந்ததும் அதில் ஒரு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு. அப்புறம் அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் அது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு வெந்ததுக்கு பிறகு நம்ம காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் நல்லா அது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம குழம்புக்கெலாம் சேர்க்குற மாதிரி அந்த போன் சிக்கன் சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி சிக்கன் தான் நான் அந்த கிரேவிக்கு சேர்த்துருக்குறேன். அதையும் நல்லா அது கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது கூடவே நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது தான் நல்லா சிக்கனுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதையும் நல்லா அது கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம், அதுவே தண்ணி விட்டு வரும். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 லெமனை அது கூடவே நான் சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா அது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த டொமேட்டோ ப்ளஸ் க்ரீன் சில்லியை, அதையும் நம்ம இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தக்காளியோட பச்சை வாசம் போனது பிறகு தான் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸுக்கு அதை மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நான் அதை திறந்து மசாலா சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலாவில் நல்லா ஃபுல் ஸ்பூனாக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா நம்ம சேர்க்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் அண்டு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் எல்லா கிரேவிக்கும் கூட இந்த மசாலா அரைச்சி வச்சுக்கிட்டா எல்லாத்துக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா அது கூடவே நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பைனாப்பிள் பியூரியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த பைனாப்பிள் பியூரி ஆட் பண்ணுறதுனால அந்த ஸ்வீட்னஸ்லாம் இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா ரிச் டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். பைனாப்பிள் வாங்கினா 1 டைம் ஆச்சும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க, அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பைனாப்பிள் பியூரியை ஆட் பண்ணது பிறகு கொஞ்சம் நேரம் நான் மூடி போட்டு வச்சுருந்தேன் அந்த சிக்கன் நல்லா வேகிறதுக்கு. அப்புறமா நம்ம கரம் மசாலா, அதாவது பிரியாணி மசாலா, நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கடைசியாக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அது கூடவே அதையும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பண்ணி விட்டுட்டு இன்னொரு ஒரு 5 மினிட்ஸுக்கு அதை திருப்பியே மூடி போட்டு வைங்க. அப்படியே அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு அப்படியே மேலே சூப்பராக வரும்.
5 மினிட்ஸ் மூடி போட்டு திறந்ததுக்கு பிறகு நல்லா அந்த எண்ணெய்லாம் விட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். நம்ம கடைசியாக அது கூடவே மல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் அது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து நல்லா சாஃப்ட்னஸாக ஆகிடுச்சி. கிரேவியும் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளவுதான், நம்மளோட பைனாப்பிள் சிக்கன் கடாய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள். கலர் பார்க்கும் போதே டெம்ட் ஆகுது, அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ரைஸோடு சேர்த்து சாப்பிட்லாம். அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே லைக் பண்ணி எல்லாருமே சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் பைனாப்பிள் சீரீஸ் 1 சிக்கன் 65 போட்டோம். அது இந்த வீடியோ கடைசியில் அதை அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.